தயிர் பெட்டரா பாலை விட? நம்ம வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் எதுல இருக்கோம்னா இருதய நோயில இருக்கும். அதனால நம்மளுக்கு அந்த அளவு இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் தேவை. பட் இதே டோன்ட் மில்க்ல தான் பாலும் குடிக்கணும், தயிரும் டோன்ட் மில்க்ல தான் பண்ணும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பசும் பால் வாங்கி அதுல தயிர் தோச்சு சாப்பிடுறாங்க. ஏன்னா தயிர் கெட்டியா இருக்கு. பட் அந்த பால்ல ஆல்மோஸ்ட் 8% ஃபேட் இருக்கு. இப்போ ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, மைக்ரோபயோம், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற குட் பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸை விட ஜாஸ்தி நம்பர் இருந்தால் இது ஹெல்த். பட் ரொம்ப குறைவா இருந்தா இது ஹெல்த் இல்லை. ஸோ நம்ம ரெகுலரா ஒரு நாளைக்கு 400 ml தான் பால் சாப்பிடணும். 200 ml ஆகுது அதுல தயிர் சாப்பிட்டுட்டு 200 ml பால் இல்லை காஃபி டீயில் போடுற பால் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இது ஹெல்த்தியான விஷயம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயிர் பெட்டரா பாலை விட அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தயிர் எப்படி பண்ணுறோம்? பாலை சுட வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற தயிரை கொஞ்சோண்டு பாலை லைட்டாக தான் சுட வைக்கணும். அதில் தயிரை கொஞ்சோண்டு, இப்போ 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் தயிர் போட்டால் போதும். இது சவுத் ஆஃப் இந்தியாவில் ஏன்னா சூடு எப்பவுமே இருக்கு. இதை போட்டுட்டோம்னா வித்தின் 4 to 8 hours அது எந்த வருஷம், அதாவது அந்த வருஷத்துல எந்த மாசம் அதை பொறுத்து இருக்கு. இப்போ செப்டம்பர் டு ஃபெப்ரவரி வேணா 6 to 8 hours ஆகலாம். பட் ஆஃப்டர் ஃபெப்ரவரி, மார்ச் டு செப்டம்பர் 4 மணி நேரம் வச்சா போறோம், இது புளிச்சிடும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன்ட் வைஸ் ரெண்டுமே ரொம்ப சிமிலர் தான். ஏன்னா கேலரி, புரோட்டீன், ஃபேட் எல்லாமே பால்லேருந்து தான் தயிர் பண்ணுறோம். ஸோ டோன்ட் மில்கில் தான் பாலும் குடிக்கணும், தயிரும் டோன்ட் மில்க்லேருந்து தான் பண்ணும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பசும் பால் வாங்கி அதில் தயிர் தோச்சு சாப்பிட்றாங்க. ஏன்னா தயிர் கெட்டியா இருக்கு. பட் அந்த பாலில் ஆல்மோஸ்ட் 8% ஃபேட் இருக்கு. ஏன்னா அந்த பசும் பால் அப்படின்னு சொல்றது மேபி ஃப்ரம் ஜெர்சி கவ். அப்போ 8% ஃபேட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அதில் ஆடை வருது, நல்ல ஆடை நாங்கள் வெண்ணெய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வேரபிளி இது 8% இருக்கு. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்திய நாடு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் எதில் இருக்கோம்னா இருதய நோயில் இருக்கும். அதனால நம்மளுக்கு அந்த அளவு இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் தேவை. பட் இதே நம்ம டோன் மில்க் எடுத்தா மேக்சிமம் 3% ஃபேட் தான், அது நல்லது. இதே நம்ம A2 கவுஸ் மில்க் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்தியன் பிரீட் கவ், அது தாராளமா எடுக்கலாம். ஏன்னா அந்த மில்க்ல உங்களுக்கு ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஃபேட் கூட கிடைக்குது. பட் பால் தயிர்னு பார்த்தீங்கன்னா எந்த பால் ரெண்டுத்துக்கும் ஒன்னா இருந்தா நியூட்ரிட்டிவ் வேல்யூ சேம் தான். என்ன வித்தியாசம்? சில பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும், இது பால்ல இருக்கு. இது தயிர் ஆனோடனே அந்த லாக்டேஸ் ஆயிடுது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மில்க் அலர்ஜி இருக்கிறவங்க கூட தயிர் சாப்பிட முடியும், பால் சாப்பிட முடியாது. இந்த தயிர்ல மற்ற அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம புளிக்க வைக்கிறதுனால இதுல நல்ல பாக்டீரியா, குட் பாக்டீரியா வருது. இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாரும் சொல்றாங்க நாங்கள் தயிர் வீட்டில் பண்றதில்ல, நாங்கள் வெளியிலேருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வெளியிலேருந்து வாங்குற தயிர் அதே டெக்ஸ்டர், அதே மாதிரி இருக்கணும். அதனால அவங்க 2 to 3 types ஆஃப் பாக்டீரியா தான் யூஸ் பண்றாங்க. இதே நம்ம வீட்டில் செட் பண்ணோம்னா இது டெம்பரேச்சர் பிரகாரம் 30,000 விதமான பாக்டீரியா அதுல வருது. 3 எங்க இருக்கு, 30,000 எங்க இருக்கு. இதான் ஒரு வித்தியாசம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க இல்லை நாங்கள் கிரீக் கர்ட் சாப்பிட்றோம், ஏன்னா இது ஹை புரோட்டீன், இது சர்க்கரை இல்லாத கூட வெரைட்டிஸ் கிடைக்குது, நாங்கள் அதான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ கிரீக் கர்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த தயிரை அது வந்து ஹங் கர்ட் மாதிரி, அதாவது வடிகட்டினோம்னா, இப்போ எப்படி நம்ம பன்னீர் பண்ணுறது வடிகட்டுறோம், அந்த மாதிரி தயிரையே வடிகட்டினா அந்த வே கீழே போயிட்டு தயிர் கான்சென்ட்ரேட்டடாக ஆகிடும். ஸோ இதில் ப்ரோட்டீன் சத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிடும். வே போகிறதோட வாட்டர் கண்டென்ட்டும் குறையுது, அதனால இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கு. பட் இதே நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்டா இதே மாதிரி நேச்சுரலாக வர எத்தனை பாக்டீரியாவுக்கு, இந்த கிரீக் யோகர்ட்ல எத்தனை வித பாக்டீரியா இருக்கு நம்மளுக்கு தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பண்ணுறது சில சமயம் கெட்டியாக வரும், சில சமயம் கொஞ்சம் அந்த அளவு கெட்டி வராது. அப்போ நம்ம வேற யார்கிட்டேருந்து அந்த ஸ்டார்டர், அதாவது அந்த தயிர் செட் பண்ணுற தயிர் நம்ம வாங்கி பண்ணலாம். பட் இது பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றது ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கினா 3 பாக்டீரியா, வீட்டில் பண்ணால் 30,000 பாக்டீரியா. இப்போ அடுத்து தயிரில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் பாலை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கா டயரியா இருக்குன்னா நம்ம மோர் கொடுக்க முடியும், ஆனால் பால் அந்த அளவு கொடுக்க முடியாது. வயிறு அப்செட்டாக இருந்தால் தயிர் கொடுத்தா இது பெட்டர் ஆகும். இப்போ ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, மைக்ரோபயோம், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற குட் பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸை விட ஜாஸ்தி நம்பர் இருந்தா இது ஹெல்த், பட் ரொம்ப குறைவா இருந்தா இது ஹெல்த் இல்லை. ஸோ நம்ம ரெகுலரா நம்ம என்ன சொல்றோம், ஒரு நாளைக்கு 400 ml தான் பால் சாப்பிடணும். அப்போ 200 ml ஆகுது அதில் தயிர் சாப்பிட்டுட்டு 200 ml பால் இல்லை காஃபி டீயில் போடுற பால் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இது ஹெல்த்தியான விஷயம். இப்போ தயிரில் இப்போ என்ன சொல்கிறோம், ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நிறைய விஷயத்துக்கு கட் ஹெல்த் அப்படின்னா வயிறு ரொம்ப உப்புசமாகுது, இல்லை டயரியா அடிக்கடி போகுது, இல்லை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தி குட் பாக்டீரியா ப்ரோபயோட்டிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ப்ரோபயோட்டிக் தயிர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன வித்தியாசம்னா, 1-2 பாக்டீரியால தான் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பண்ண பாக்டீரியாவை நிறைய, நம்பர் ஆஃப் பாக்டீரியா ஜாஸ்தி, பட் டைப் ஆஃப் பாக்டீரியா 1-2 தான், அந்த மாதிரி பண்ணி விற்கிறாங்க. இது நார்மல் பீப்புளுக்கு, வீட்டில் தயிர் பண்ணி சாப்பிட்றவங்க, நார்மலாக அவங்க வெஜிடபிள் ஃப்ரூட்டு அதனால ஃபைபர் சாப்பிட்றாங்க, ஃபைபர்னால அவங்க உடம்புல குட் பாக்டீரியா கோலானில் டெவலப் ஆகும். இவங்களுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் தயிர் அவசியம் இல்லை. இப்போ சில பேர் உடம்ப கெடுத்துக்கிறாங்க, எப்போ பாரு வெளியில் சாப்பிட்டு அவங்களுக்கு உடம்புல இருக்கிற குட் பாக்டீரியா குறைஞ்சி போயிடுது. இவங்களுக்கு உடம்ப சரியாக்கிறதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் தயிர் சாப்பிடலாம். இது எல்லாருக்கும் தேவையில்லை, ஏன்னா அதில் இருக்கிற பாக்டீரியா ஒரு டைப் இல்லை 2 டைப் தான், நம்பர்ஸ் தான் ஜாஸ்தி. இதே வீட்டில் செட் பண்ணுறதுல 30,000 விதம் பாக்டீரியா, அண்ட் அந்த பாக்டீரியா சீசன் பிரகாரம் மாறும், டைப்பு மாறும், இந்த மாதிரி மாறும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ தயிரை நம்ம வேக வச்சு மோர் குழம்பு பண்ணுறோம், இல்லை கடி பண்ணுறோம், இதிலெல்லாம் அந்த பாக்டீரியா போயிடும், பட் டைஜஷன் ஈஸியாக இருக்கும். பட் தயிராக சாப்பிட்றது இல்லை மோராக சாப்பிட்றதுலாம் பிக் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ரொம்ப டைரியா போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்னா புளிச்ச தயிரில் மோர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ நார்மல் பீப்புளுக்கு தயிர் மோரில் டிஃப்ரென்ஸ் இல்லை, நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஒன்றா தான் இருக்குது, பட் தயிரில் குட் பாக்டீரியா நம்ம கட் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ 50% 200 ml ஆகுது நம்ம தயிரை எடுத்தால் அதில் நிறைய அட்வான்டேஜஸ் வருது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.